500 டன் கடல் உணவுகளை திருப்பி அனுப்பிய அமெரிக்கா. ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தொடர்ந்து அத்துமீறும் அமெரிக்காவுக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிக்கை. அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி விதிப்பை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிக்கை. தற்போது அமெரிக்கா விதித்துள்ள இந்திய இறக்குமதி பொருட்களின் மீதான 50% வரியின் காரணமாக நசுக்கப்படும் பின்னலாடை நிறுவனங்களுக்கு ஆண்டுக்கு 3000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் 60 கண்டெய்னர்களில் அனுப்பப்பட்ட 500 டன் கடல் உணவுகளை அமெரிக்கா திருப்பி அனுப்பியுள்ளது. எனவே இதனை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்காவின் தாந்தோன்றித்தனமான வரி விதிப்பை கண்டிக்கிறோம். தூத்துக்குடியிலிருந்து 60 கண்டெய்னர்களில் அனுப்பப்பட்ட 500 டன் கடல் உணவுகளை அமெரிக்கா விதித்த 50% வரி அதிகரிப்பு காரணமாக அமெரிக்க வர்த்தகர்கள் வாங்க மாட்டோம் என மறுத்து தடுத்து திருப்பி அனுப்பியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. உலக சந்தையில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் நோக்கத்தில் அமெரிக்கா எடுத்து வரும் இந்த மோசமான தன்னல நடவடிக்கை பல நாடுகளின் மீனவர்கள், கடல் உணவு தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது. தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடல் உணவு ஏற்றுமதியையே நம்பி வாழ்ந்து வருகின்றன. அவர்களின் உழைப்பை மதிக்காமல் அரசியல் சதி போல அமெரிக்கா எடுத்துள்ள இந்த முடிவு வறிய மக்களின் வயிற்றை வாட வைக்கும் செயலாகும். உலக நாடுகளுடன் நேரடி வணிக தொடர்பு கொள்கை காக்காமல் தன்னிச்சையாக விதிமுறைகளை மாற்றி பிற நாடுகளின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் அமெரிக்காவின் வஞ்சக செயலை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இது வெறும் வரி விதிப்பு அல்ல, வளர்ந்து வரும் நாடுகள் மீதான பொருளாதார அடக்குமுறையே ஆகும். மேலும் உலக நாடுகளின் கடல் உணவு தொழிலாளர்கள் இணைந்து இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. வறியோரின் வியர்வையால் பிறக்கும் உணவை பேரரசின் பேராசை அளிக்க அனுமதிக்க கூடாது. எனவே ஒன்றிய அரசும் தமிழக அரசும் ஒன்றிணைந்து உலக நாடுகளை வலியுறுத்தி அமெரிக்காவிடம் தீவிரமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அனைத்து உலக நாடுகளின் வழிகாட்டுதல்களை அமெரிக்கா மறுக்கும் எனில் உலக நாடுகள் அமெரிக்கா மீது சரியானதொரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என கூறப்பட்டுள்ளது.